ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் மில்க் கேக் ரொம்ப ஈஸியாக ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போய் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நம்ம ஹேண்ட் விஸ்க் கூட வச்சு கூட நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கலாம். மற்றபடி கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்தனா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதனால் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 கப் போல் நான் சுகர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவாக தான் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே அளவில் தான் எல்லாமே சேர்த்துக்கணும். நான் எடுத்த கப்பில் 1 கப் போல் சுகரை நல்லா பவுடர் பண்ணி நான் இதில் சேர்த்து திரும்பவும் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இதை வந்து எல்லாமே சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியும். நான் 1 கப் மைதா இப்போ சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அதுலேயே 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் போல் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். மில்க் பவுடருக்கு பதிலாக நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் போல் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரே சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி இல்லை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்து நமக்கு கேக் பேக் ஆகி வரும். அதை வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்கறதுனால தான் அந்த ரோஸ் மில்கோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த குக்கர் ஃபுல்லுமே வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பட்டர் ஷீட் சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து பேக் ஆகி வர்றப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். கேக் பேட்டரை ஊற்றினதுக்கப்புறமா இதை லைட்டாக அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதில் எதுவுமே பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். குக்கரை மூடி வைக்கிறப்ப அதில் உள்ள கேஸ்கட்டும் இருக்கக்கூடாது, அதில் உள்ள விசிலுமே போடக்கூடாது. இது மாதிரி வெறும் மூடியை மட்டும்தான் வச்சு நம்ம மூடி வைக்கணும். தோசை தவாவை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை எடுத்து இங்கே இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு.
கேக் வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு டூத்பிக்கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்தை எல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா தான் செய்யணும். ஏன்னா சூடாக இருக்கிறப்ப செஞ்சோன்னா கேக் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி ஓரம் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஓரம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த குக்கரை வந்து அப்படியே வந்து திருப்பி ஜஸ்ட் லைட்டாக வந்து டேப் பண்ணிவிடுங்க. கேக் வந்து அழகாக வந்துடும். இந்த டைமில் நம்ம போட்டு இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இப்போ பட்டர் ஷீட் எல்லாமே எடுத்தாச்சு. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து கேக்கோட பேஸ். இதை வச்சு நம்ம க்ரீம் எல்லாமே டெக்கரேட் பண்ணி கூட நம்ம பர்த்டே கேக் மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஷ்யா கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.